வணக்கம் and welcome to Adobe Lightroom tutorial video. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Adobe Lightroomல இருக்கக்கூடிய யூசர் இன்டர்ஃபேஸான பிரிண்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். பிரிண்ட் அப்படின்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன, அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ Adobe Lightroom உங்களோட சிஸ்டத்தில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னோட சிஸ்டத்தில் Adobe Lightroom ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா லைப்ரரிக்குள்ளார போயிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜஸ், அதாவது நீங்க பிரிண்ட் எடுக்கக்கூடிய இமேஜஸ், உங்களுக்கு என்னென்ன இமேஜ்லாம் பிரிண்ட் வேணும் அப்படின்னா அந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே நீங்க இம்போர்ட் பண்ணுங்க. ஸோ நான் இம்போர்ட்னு கொடுத்துட்டு டி டிரைவ்ல, ப்ராஜெக்ட்ல, லைட் ரூம்ல என்னோட இமேஜஸ் எல்லாம் இருக்கு. இது எல்லாத்தையுமே நான் செக் ஆல் கொடுத்து இம்போர்ட் பண்றேன். ஸோ இப்போ என்னோட எல்லா இமேஜஸ்மே இம்போர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, 42 ஃபோட்டோஸ் இருக்கு. ஸோ எல்லா ஃபோட்டோஸும் எனக்கு இம்போர்ட் ஆகிடுச்சு. எல்லா ஃபோட்டோஸும் இம்போர்ட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ஸோ பிரிண்ட்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ பார்த்தீங்கனாலே டிஃபால்ட்டாக உங்களோட ஃபர்ஸ்ட் இமேஜ் எப்படி பிரிண்ட் ஆக போகுதுங்கிறது டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்துடும். இந்த இமேஜ் என்ன பேஜில் இருக்கு, ஓகேவா, என்ன பேப்பர் சைஸில் இருக்கு, என்ன பிரிண்டரில் இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பேஜ் நம்பர் 1ல இருக்கு, ஃபர்ஸ்ட் பேஜ் தானே. ஸோ பேஜ் நம்பர் 1ல இருக்கு. ஸோ பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் அப்படிங்கிறதுல இருக்கு. பிரிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்பிஎஸ் டாக்குமெண்ட்ஸில் இருக்கு. ஸோ எனக்கு என்னோட பேஜ் சைஸ், பிரிண்டர் சைஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை பேஜ் செட்டப்பில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பேஜ் செட்டப்புக்கு போயிட்டு இங்கே உங்களோட பிரிண்டரோட நேம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்சான் யூஸ் பண்ணுறீங்கன்னா எப்சானோட டீட்டெயில்ஸ் இந்த பிரிண்டரில் வந்துடும். ஸோ நீங்கள் இந்த நேமில் இருக்கக்கூடிய எப்சானுங்கிற உங்கள் பிரிண்டரை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிரிண்டரோட ப்ராப்பர்ட்டியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணுறது மூலியமா உங்களுக்கு பிரிண்ட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல வேணுமா, எப்படி வேணும், இல்லை கலர்ஸில் வேணுமா, அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் ஆட் ஆகணும், ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸை நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். இது பேசிக்காக பிரிண்டரில் நம்ம கொடுக்கக்கூடிய செட்டிங்ஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா சைஸ், நான் வந்து A4 சைஸை சூஸ் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ A4 சைஸ் இங்கே இருக்கு, A4 சூஸ் பண்ணுறேன். அடுத்து சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கில் செலக்ட் ஆகணும். அதாவது நம்மளோட சோர்ஸ் ஃபைல் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதான் நம்ம சோர்ஸ் ஃபைல். ஸோ ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஷீட் வந்து போர்ட்ரேட்டாக எடுக்கணுமா இல்லை லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கணுமாங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து லேண்ட்ஸ்கேப்னு சூஸ் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஸோ என்னோட பேஜ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பாக கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க பேஜ் நம்பர் 1 அண்ட் நம்ம என்ன பேப்பர் சூஸ் பண்ணோம் A4. அடுத்து பிரிண்டர் வந்து நம்ம அப்படியே தான் வச்சிருக்கோம். ஸோ பிரிண்டர் நேம் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா. உங்களுக்கு இமேஜை மாற்றணும்னா நீங்கள் இமேஜை கிளிக் பண்ணுறது மூலியமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா. உங்களுக்கு என்ன இமேஜ் வந்து அங்கே டிஸ்பிளே ஆகணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு இமேஜாக நீங்கள் கிளிக் பண்ண சேஞ்ச் ஆகும். ஓகே. ஸோ இப்போ இமேஜை எப்படி உள்ளார இம்போர்ட் பண்ணி எப்படி வந்து செட்டிங்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ மற்ற ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ப்ரிவ்யூ அப்படின்னு இருக்கும். ப்ரிவ்யூனா என்ன அப்படின்னா உங்களோட இமேஜ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு ப்ரிவ்யூ பண்ணி காட்டுறதுக்காக. இதை எப்படி நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா டெம்ப்ளேட் இதில் போயிட்டு லைட் ரூம் டெம்ப்ளேட்டில் நீங்கள் ஒவ்வொரு வியூவாக மாற்ற உங்களோட ப்ரிவ்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் 4x6 2x3 அப்படின்னு வைக்கிறேன். ஸோ இப்போ இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ என்னோட டெம்ப்ளேட் வந்து எப்படி இருக்கு, ஸோ என்னோட இமேஜ் அப்படியே டோட்டலாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ இந்த மாதிரியும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இருக்கக்கூடிய டிஃபால்ட் டெம்ப்ளேட்டை அட்ஜஸ்ட் பண்றது மூலியமா நீங்க கர்சரை மூவ் பண்ண உங்களோட டெம்ப்ளேட்டோட ப்ரிவ்யூஸ் வந்து மேலே கிரியேட் ஆகும். ஓகேவா. நீங்க வந்து பேஜ் செட்டப் பண்றீங்க அப்படின்னா அதையும் டெம்ப்ளேட்டா சேவ் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி புக் அப்புறம் ஸ்லைட் ஷோல எப்படி வந்து டெம்ப்ளேட்டா சேவ் பண்ணமோ அதே மாதிரி நீங்களும் டெம்ப்ளேட் சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க பண்ண இமேஜஸோட கலெக்ஷன்ஸாகவும் நீங்க சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணாலும் அதை டெம்ப்ளேட்டாகவும் கலெக்ஷனாகவும் இதில் நம்ம சேவ் பண்ணிக்க முடியும். நான் வந்து டிஃபால்ட்டாக நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணமோ அதுவே எனக்கு தேவை. ஸோ நான் Ctrl+Z கொடுத்துட்டு என்னோட பழைய பிக்சருக்கு நான் போயிடுறேன். ஸோ இப்போ ப்ரிவ்யூ, டெம்ப்ளேட் அண்ட் கலெக்ஷன்ஸை பற்றி பார்த்தோம். அடுத்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லேஅவுட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. லேஅவுட் ஸ்டைல் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட பேப்பர்ல
லேஅவுட் ஸ்டைல் கிரியேட் ஆகுதுங்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா A4 ஷீட்டில் வந்து உங்களோட லேஅவுட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஒவ்வொரு பேப்பர் அப்புறம் வந்து பிக்சருக்கு ஏற்ற மாதிரி லேஅவுட் ஜென்ரேட் ஆகும். இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது. இப்போ இதில் வந்து சிங்கிள் இமேஜ் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இமேஜ் வந்து சிங்கிளாக இருக்குது. இதே பிக்சர் பேக்கேஜ் அப்புறம் கஸ்டம் பேக்கேஜ்னு இருக்கும். இதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஸோ நான் சிங்கிள் இமேஜை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இன்னொரு ஆப்ஷனும் ஓப்பன் ஆயிருக்கு. இது எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது. ஸோ இது டிஸ்டர்ப் பண்ணுறதுனால நான் ஒவ்வொரு ஆப்ஷனையும் ரோல் அவுட் அண்ட் ரோல் டவுன் பண்ணுறது மூலியமா எனக்கு நான் சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இதை எப்படி நான் தவிர்க்கலாம் அப்படின்னா, உங்களோட மவுஸை இந்த ஆப்ஷன்ஸ் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சோலோ மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பிளிங்க் ஆகும். ஸோ இதை செக் பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன் மட்டும்தான் உங்களோட டெஸ்க்டாப்ல கிரியேட் ஆகும். அதை தவிர மற்ற ஆப்ஷன் எதுவுமே ஓப்பன் ஆகாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஆப்ஷன்லாம் க்ளோஸ்ல இருக்கும். ஸோ பேஜை ஓப்பன் பண்ணீங்கன்னா ஒன்லி பேஜ் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நான் லேஅவுட் ஸ்டைல ஓப்பன் பண்ணுறேன். ஸோ லேஅவுட் ஸ்டைல் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கு. ஸோ அடுத்ததாக நம்ம என்ன ஆப்ஷன் பார்க்க போறோம்னா இமேஜ் செட்டிங். இமேஜ் செட்டிங்னா என்ன அப்படின்னா, உங்களோட இமேஜை இந்த பேப்பரில் எப்படி நீங்கள் செட் பண்ண விரும்புறீங்க. நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஜூம் டு ஃபில், அதாவது இந்த இமேஜ் வந்து எனக்கு பேப்பரில் ஃபுல்லாக ஸ்ப்ளிட் ஆகி இருக்கணும் அப்படின்னா ஜூம் டு ஃபில் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் எவ்வளோ தூரம் எலாங்கேட் ஆக முடியுமோ அவ்வளோ தூரம் ஜூம் ஆகி உங்களோட பேப்பரில் ஃபில் ஆகி இருக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் டு ஃபிட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த இமேஜில் எதுவும் டில்ட்டிங் இருந்துச்சு அப்படின்னாக்கா ரொட்டேட் டு ஃபிட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் டிஃபால்ட்டாக ரொட்டேட் ஆகி அந்த பேப்பருக்கு ஏற்ற மாதிரி அலைன் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் இமேஜ் செட்டிங்ஸ். அடுத்ததா இமேஜ் செட்டிங்ஸ்ல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஒன் ஃபோட்டோ பெர் பேஜ். இதை நீங்கள் டிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்கள் பேப்பரில் ஒரு இமேஜ் அகெயின் அண்ட் அகெயின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் ரிப்பீட் ஒன் ஃபோட்டோ பெர் பேஜை நான் டீஆக்டிவேட் பண்ணிடுறேன். அடுத்து பார்டர். பார்டர்னா என்னன்னா, இந்த ஷீட்டுக்கும் இந்த இமேஜுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் இருக்கும். இந்த பார்டர் உங்களுக்கு எப்படி வேணும்? எனக்கு நான் பார்டரை டிக் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரோக் பார்டர். இந்த பார்டரோட வித்தை நான் ஜாஸ்தி ஆக்குறேன். இப்போ உங்களுக்கு வித் ஜாஸ்தி ஆகிறது தெரியும். ஸோ வித்தோட கலர் எனக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எனக்கு என்ன கலர் தேவையோ நான் அந்த கலரை சூஸ் பண்ணுறேன். உங்களோட இமேஜ் வந்து சரியாக தெரியல அப்படின்னா இமேஜ் மேலே வச்சு நீங்கள் லெஃப்ட் கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுறது மூலியமா உங்களோட இமேஜை சரியான பொசிஷனுக்கு கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்ட்ரோக் பார்டரில் நம்ம கொடுக்க போகிறது. இதுதான் இமேஜ் செட்டிங்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேஅவுட். ஸோ லேஅவுட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பேப்பரோட டைமென்ஷன்ஸ் அண்ட் பேப்பரோட டீட்டெயில்ஸ் பற்றி யூஸ் பண்ணுறது தான் லேஅவுட். லேஅவுட்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ரூலர் யூனிட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ ரூலர் யூனிட்ஸ் இன்ச்சஸ், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். நான் வந்து எதில் வச்சுக்கிறேன் அப்படின்னாக்கா மில்லிமீட்டரில் வச்சுக்கிறேன். பிகாஸ் A4 ஷீட்டோட டீட்டெயில்ஸ் நமக்கு மில்லிமீட்டரில் தெரிஞ்சதுனால நான் மில்லிமீட்டரில் வச்சுக்கிறேன். A4 ஷீட்டோட சைஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 297 into 210. ஸோ இதுதான் A4 ஷீட்டோட சைஸு. இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்க போகிறதுனால நான் அதை வச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம லேஅவுட்டில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா செல் சைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போயிட்டு ஹைட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ நான் A4 ஷீட்டோட சைஸ் எவ்வளோ சொன்னேன்? 297 into 210 சொன்னேன். ஸோ 297 into 210 நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹைட் வந்து எவ்வளோ வச்சுக்கிறேன் அப்படின்னாக்கா 200 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் இன்ச்சஸில் வச்சுட்டு இதை நல்லா குறைச்சிட்றேன். ஸோ அடுத்து மில்லிமீட்டர் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ எல்லாமே ஜீரோஸில் இருக்குது. ஸோ இப்போ நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ கீப் த ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா, இதை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்படி இதை ரிமூவ் பண்ணாதான் இந்த நம்ம கொடுக்குற டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த இமேஜ் அட்ஜஸ்ட் ஆகும். இல்லைனா இமேஜ் வந்து நான் ஸ்கொயராக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் ஆகாது. ஸோ நான் இப்போ இதை சேஞ்ச் பண்ண போகிறேன். 280 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ என்னோட இமேஜ் இதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நான் எவ்வளோ வச்சுக்கிறேன்னா 200 அப்படின்னு வச்சுறேன். ஸோ இப்போ பார்த்தா தெரியும் உங்களோட இமேஜ் வந்து எப்படி இதில் ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறது. நீங்கள் கீப் ஸ்கொயர்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் ஸ்கொயராக தான் இருக்கும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகாது.
ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ். இதில் வந்து ஒரு ரோ ஒரு காலம் தான் இருக்கு. ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸ் என்ன அப்படின்னாக்கா, நீங்க ஒரே பேப்பர்ல நிறைய இமேஜ் ஆட் பண்றீங்க அப்படின்னா ரோஸ் அண்ட் காலம்ஸை நீங்க இன்க்ரிமெண்ட் அல்லது டிக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜின் வேல்யூ. ஸோ லெஃப்ட் சைடில் உங்களுக்கு எவ்வளோ மார்ஜின் வேணும், ரைட் சைடில் உங்களுக்கு எவ்வளோ மார்ஜின் வேணும், டாப் அண்ட் பாட்டம்ல எவ்வளோ மார்ஜின் வேணும், அதாவது ஆஃப்செட். அந்த போட்டோவோட ஃப்ரேமுக்கும் பேப்பரோட எட்ஜுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்றோங்கிறது தான் இந்த மார்ஜின்ல நம்ம பண்ணக்கூடியது. ஸோ நம்ம டிஃபால்ட்டாவே A4 ஷீட் சைஸ்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி மார்ஜின் எல்லாத்தையுமே 000 கொடுத்துட்டோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த சேஞ்சஸும் நம்ம இதில் பண்ண தேவையில்லை. ஸோ தட்ஸ் ஆல் லேஅவுட். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா கைட்ஸ். ஸோ கைட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த இமேஜை நம்ம மூவ் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் கிராப் பண்றதுக்கு, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் கைட்ஸ். ஸோ கைடை நான் ஆன் பண்றேன். ஆன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரூலர் ஆட் ஆயிருக்கும். பாருங்க, கைடை ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ நோ ரூலர். கைடை ஆன் பண்றேன். இங்க இடத்துல ஒரு ரூலர் உங்களுக்கு வந்திருக்கு. இந்த ரூலர் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நான் ரூலரை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜின் அண்டு கட்டர். ஸோ உங்களுக்கு மார்ஜின் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் சின்ன மார்ஜின்ஸ் ஜென்ரேட் ஆயிருக்கும். இந்த மார்ஜினை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமா உங்களோட இமேஜை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ மார்ஜின் அண்ட் கட்டர் வேணான்னா நீங்கள் அதை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து இமேஜ் செல்ஸ். ஸோ செல் உங்களுக்கு வேணானாலும் செல்லையும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு செல் ஜென்ரேட் ஆயிருக்கும் பிளாக் கலர் மார்க்கிங்கில். அந்த செல் உங்களுக்கு வேணானா அதையும் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜோட டைமென்ஷன் உங்களுக்கு என்னன்னு தெரியணும், அதை பத்தின டீடைல்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா டைமென்ஷன் ஆன் பண்ணீங்கன்னா இந்த இமேஜோட டீடைல்ஸையும் நீங்க பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எதை அப்படின்னாக்கா இந்த ஷோ கைட்ஸை. ஓகேவா? ஸோ இதுக்கு யூஸ் பண்றதுதான் கைட்ஸ்ங்கிற ஆப்ஷன். ஸோ இப்போ எனக்கு கைட்ஸ்ல வந்து எனக்கு வந்து எதுவுமே தேவையில்லை. ஸோ நான் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பேஜ். பேஜ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு பேக் சைட், அதாவது இந்த பிங்க் கலருக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் இருக்குது. ஸோ இதை என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணலாங்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் பேஜுங்கிற ஆப்ஷன். ஸோ பேஜ் பேக்ரவுண்ட் கலரை நான் ஆக்டிவேட் பண்ணுறேன். எனக்கு பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்கக்கூடாது. எனக்கு வந்து என்ன கலரில் இருக்கலாம், ப்ளூ கலரில் இருக்கலாம், இல்லைனா லைட் ப்ளூவில் இருக்கலாம், இல்லை க்ரீன் கலரில் இருக்கலாம். ஸோ டார்க் க்ரீன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு எப்படி இருக்கணும் அந்த இமேஜுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டாகவே இருக்கட்டும் அப்படின்னா ஒயிட் கலரை சூஸ் பண்ணுறேன். ஸோ என்ன கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிட்டி பிளேட். ஸோ ஐடென்டிட்டி பிளேட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபோட்டோ காப்பியில் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் நீங்கள் இன்புட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஐடென்டிட்டி பிளேட் மூலமாக கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு பிரைடோட ஃபேஸ். ஸோ அந்த பிரைடோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டைப் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் ஒரு டீட்டெயிலாக டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஐடென்டிட்டி பிளேட் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறமா இங்கே டிஃபால்ட்டாக எனக்கு எப்படி இருக்குன்னா லைட் ரூம்னு ஜென்ரேட் ஆயிருக்கு. இந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஜென்ரேட் ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து எங்கே ஜென்ரேட் ஆகணுங்கிறத நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல டெக்ஸ்ட்டை கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ டெக்ஸ்ட்டை நான் எடிட் பண்ணுறேன். எடிட். ஸோ இங்கே உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா JPEG அப்படிங்கிற இமேஜ் ஃபார்மேட்டை கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டோட ஃபார்மேட் வந்து என்ன வைக்கிறேன்னா டைம்ஸ் நியூ ரோமன் செட் பண்ணுறேன். அடுத்தது போல்ட் கொடுக்குறேன். ஸோ டெக்ஸ்ட்டை வேறு எதுவும் நான் சேஞ்ச் பண்ணல. இல்லை எனக்கு டெக்ஸ்ட் வேண்டாம், அதுக்கு பதிலாக எதுவும் இமேஜ் வேணும், அந்த இடத்துல அதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி எதுவும் இமேஜ் வேணும் அப்படின்னாக்கா ஸோ இமேஜை கூட நீங்கள் யூஸ் கிராஃபிக்கல் ஐடென்டிக்கல் பிளேட். ஸோ இது மூலியமா நீங்கள் அந்த இமேஜையும் நீங்கள் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், லொக்கேட் ஃபைல் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிக்சரில் போயிட்டு இமேஜ் ஒன்றத்தை எடுக்கிறேன். ஸோ நான் இந்த இமேஜை சூஸ் பண்ணி சூஸ்னு கொடுக்குறேன். என்னோட அந்த இமேஜ் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் உங்களோட பிக்சரில் டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ எனக்கு இமேஜ் வேண்டாம், எனக்கு டெக்ஸ்ட் தான் வேணும் அப்படின்னா எடிட் கொடுத்ததுக்கு அப்புறம் டெக்ஸ்ட்குள்ளார போயிட்டு உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் டைப் பண்ணணுமோ அதை டைப் பண்ணுங்க. கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் இங்கே டைப் ஆகிடும். ஸோ டெக்ஸ்டோட ஸ்கேல் எனக்கு வந்து ஸ்கேல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும். ஓகே, டெக்ஸ்டோட ஸ்கேல் எனக்கு சின்னதாக இருக்கணும். அட் த சேம் டைம் அதோட ஒபிசிட்டி வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஸோ ஒபிசிட்டினா என்னன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒபிசிட்டினா நத்திங் பட் நீங்கள் அந்த இமேஜை டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்களோட டெக்ஸ்ட் அங்கே ஃபார்ம் ஆயிருக்கும்.
பார்த்தீங்கனாலே தெரியும் ஜஸ்ட் வந்து ஃபேட் ஆன மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இதுக்கு தான் நம்ம ஒபிசிட்டியை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒபிசிட்டி உங்களுக்கு எப்படி வேணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்டோட கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணுறது மூலியமா உங்கள் டெக்ஸ்டோட கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்டோட கலரை நான் சேஞ்ச் பண்ணுறேன், ஒயிட் கலர் டெக்ஸ்டோட கலர் வைக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் இருக்கு, பட் வந்து அது தெரியல, ஃபேட் ஆகி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேஜில் வந்து உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நீங்கள் ஐடென்டிட்டி பிளேட்டை பயன்படுத்தி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் மார்க்கிங். ஸோ வாட்டர் மார்க்கிங்கிற ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த இமேஜில் உங்களுக்கு ஏதாவது வாட்டர் மார்க்கிங் டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணணும்னா நீங்கள் அதையும் இங்கே டைப் பண்ணலாம். ஸோ என்ன வாட்டர் மார்க்கிங் வேணும், எடிட் வாட்டர் மார்க். ஸோ வாட்டர் மார்க்கு கீழே ஜென்ரேட் ஆகும், என்ன வாட்டர் மார்க் வேணும். ஸோ என்னோட நேமே நான் வாட்டர் மார்க்காக இங்கே கொடுக்குறேன். ஸோ அதோட ஒபிசிட்டி எப்படி இருக்கணும் கொடுத்துட்டு ஒபிசிட்டி லெவல், அப்புறம் ஆஃப்செட் எவ்வளோ தூரம் ஆயிருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா அதோட ஷேடோ ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு வந்து வாட்டர் மார்க்லேயே வந்து எனக்கு வந்து எதுவும் இமேஜ் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இமேஜாகவும் மாற்றிக்கலாம். ஸோ கிராஃபிக்கில் போய்ட்டு எதுவும் இமேஜை இம்போர்ட் பண்ணியும் நீங்கள் மாற்றிக்கலாம். அதே மாதிரி டெக்ஸ்டோட கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு பிளாக் கலர் வேணும் அப்படின்னா பிளாக் கலர். ஸோ பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். பிளாக் கலர் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன்னா அது ஒபிசிட்டியை ரொம்ப கம்மியாக வைக்கிறேன். ஸோ பிளாக்கை விட ஒயிட் கொடுத்துப்போம். ஸோ அதுதான் நமக்கு டிஸ்பிளே ஆகாது. ஸோ ஒபிசிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்கிட்டு நான் சேவ் கொடுக்குறேன். ஸோ என்ன டைட்டில் கொடுக்க போறீங்கன்னு கேட்குது. நான் இதுக்கு 4ங்கிற டைட்டில் கொடுத்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட நேம் இங்கே ஜென்ரேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாட்டர் மார்க்கிங்கும் கொடுத்துக்கலாம். வாட்டர் மார்க்கிங் வேணான்னா அதை டீஆக்டிவேட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் ஆப்ஷன். ஸோ இந்த பேஜ் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ். ஸோ இதுக்கு எதுவும் நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்க விரும்புறீங்களா, பேஜ் நம்பரு, பேஜ் இன்ஃபோ, இது எதுவும் கொடுக்க விரும்புறீங்கனாலும் அதுவும் கொடுத்துக்கலாம். ஸோ பேஜ் ஆப்ஷனா டிக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பேஜ் நம்பர் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இதை தூக்கிட்டு கீழே வந்து பேஜ் நம்பர் ஜென்ரேட் ஆயிருக்கும். இந்த இடத்துல பிரிண்டரில் அது வந்து உங்களுக்கு பேஜ் நம்பராக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேஜோட இன்ஃபர்மேஷன். ஸோ பேஜோட இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னாக்கா இந்த ப்ரொஃபைல் எப்போ எடுத்தது, அதோட டேட் என்ன, பிரிண்டர் என்ன பிரிண்டரில் எடுக்கிறோம், என்ன ஷீட் சைஸில் எடுக்கிறோம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அடுத்து கிராப் மார்க்ஸ், உங்களுக்கு மார்க் எங்கே கிராப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும். கிராப் மார்க்ஸ் வரும். ஸோ இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமா உங்களோட இமேஜோட சைஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு இது எல்லாமே தேவையில்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பேஜ் ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இன்ஃபோ. ஸோ ஃபோட்டோ இன்ஃபோவை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா ஃபோட்டோக்கு கீழே அதோட இன்ஃபர்மேஷன் செலக்ட் ஆகி டைப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அங்கே உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை கஸ்டம் டெக்ஸ்ட் கொடுக்கறது மூலியமா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு அங்கே என்ன டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணுங்க. ஸோ நான் என்ன டைப் பண்ணுறேன்னா பிரைட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ பிரைட் அப்படின்னு டைப் ஆயிடுச்சு. டைப் ஆனதுக்கு அப்புறம் நான் அதை ஃபாண்ட்டோட சைஸை மட்டும் நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ எனக்கு ஃபோட்டோக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து என்னத்தை குறிக்குது அப்படின்னா அந்த இமேஜோட டீட்டெயில்ஸை குறிக்குது. ஸோ இதை நான் எப்படி டைப் பண்ணேன், ஃபோட்டோ இன்ஃபோவில் கஸ்டம் டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணது மூலிமா டைப் பண்ணேன். அதோட சைஸையும் நான் இன்க்ரிமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் பேஜில் இருக்கக்கூடிய செட்டப்ஸ். ஸோ பேஜில் என்னென்ன செட்டப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அடுத்த ஆப்ஷனாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரிண்ட் ஜாப். ஓகேவா? ஸோ பிரிண்ட் ஜாப்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பிரிண்ட் 2 அப்படின்னு இருக்கும். ஸோ பிரிண்ட் 2ல 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று பிரிண்டர், இன்னொன்று ஜேபிஜி ஃபைல். ஸோ ஜேபிஜி ஃபைலாக கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பிரிண்ட் 2 ஜேபிஜி இமெயிலாக சேவ் ஆகும். இல்லை நீங்கள் டேரெக்டாக பிரிண்டர் கொடுக்குறீங்கன்னா பிரிண்டர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் பிரிண்ட்னு கொடுத்த உடனே அது பிரிண்டர் வழியால் வெளியில் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்டரோட ரெசல்யூஷன்ஸ், பிரிண்டரோட ஷார்ப்னிங், ரெசல்யூஷனில் எந்த சேஞ்சும் பண்ண வேண்டாம். இல்லை நீங்கள் சேஞ்ச் பண்ண விரும்புறீங்கன்னா பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஷார்ப்னிங். ஸோ பிரிண்ட் ஷார்ப்னிங்கில் நான் ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கேன். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா மீடியா டைப். மீடியா டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மேட் அப்புறம் கிளாசி அப்படின்னு 2 பேப்பர் டைப் இருக்கும். உங்களுக்கு எந்த பேப்பர் டைப் சூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் மேட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அடுத்து கலர் மேனேஜ்மெண்ட். கலர் மேனேஜ்மெண்ட் எதுவும் நீங்கள் பண்ணாதீங்க. பிகாஸ் ஆல்ரெடி லைட் ரூமில் நீங்கள் கலர் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை தான் நீங்கள் பிரிண்டர் எடுக்க போறீங்க. கலர் மேனேஜ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா பிரிண்டருக்கு ஏற்ற மாதிரி கலர் சேஞ்சஸ் வரும். ஸோ அதனால வேரியேஷன் ஜென்ரேட் ஆகும். ஸோ கலர் மேனேஜ்மெண்ட் எதுவுமே பண்ண வேண்டாம். அடுத்துதான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா பிரிண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ பிரிண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் டிஃபால்ட்டாக பிரிண்டரில் என்ன இருக்கோ அதுவே போதும். இல்லைனா நீங்கள் பிரிண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டு பிரைட்னஸை இன்க்ரிமெண்ட் அல்லது டிக்ரிமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பிரைட்னஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைட்டாக சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் பிரிண்ட் கொடுக்குறேன். ஸோ பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இது டிஃபால்ட்டாக பிரிண்டருக்கு போயிடும். ஓகேவா? ஸோ நான் பிரிண்டர் எதுவும் கனெக்ட் பண்ணல. ஸோ பிரிண்டருக்கு போகல. நீங்கள் பிரிண்ட் கொடுத்து பிரிண்டரில் கனெக்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் இமேஜை அவுட்புட்டாக எடுத்துக்கலாம். ஸோ பிரிண்ட்டை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பிரிண்ட் ஜாப்பில் நம்ம பண்ணிடுறோம்.
ஸோ இப்போ இந்த இமேஜை நான் வந்து டெம்ப்ளேட்டா சேவ் பண்ணோம் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா டெம்ப்ளேட் ப்ரௌசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல கிரியேட் நியூ ப்ரீசெட்னு இருக்கும். ஸோ இதை நீங்க கிளிக் பண்றது மூலியமா உங்களோட இமேஜை நீங்க டெம்ப்ளேட்டா சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை எப்படி சேவ் பண்ண போறேன் அப்படின்னாக்கா நியூ அப்படின்னு சேவ் பண்ண போறேன். நியூன்னு கொடுத்து யூசர் டெம்ப்ளேட்ல சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னோடது பாத்தீங்கன்னா யூசர் டெம்ப்ளேட்ல நியூங்கிற நேம்ல சேவ் ஆகி இருக்கு. ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு இமேஜையுமே நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பிரிண்ட்ல என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதிலே வந்து டிஃபால்ட்டா நிறைய செட்டிங்ஸ் இருக்கு. இதை பத்தி நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வருவோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நம்ம ப்ரிவியூவே ஆன் பண்ணிக்கும். ஸோ நம்மளோட பேப்பர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4x6 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை சூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகிடும். இதெல்லாம் லைட்ரூம் டிஃபால்ட்டா நமக்கு கொடுத்துருக்க டெம்ப்ளேட். ஸோ நான் இதை ஆக்டிவேட் பண்ணோன்னா பார்த்தீங்க அப்படின்னா லேஅவுட்ல பிக்சர் பேக்கேஜ் அப்படிங்கிற இது ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ என்னோடதுல இந்த ஒரே பிக்சர் வந்து பேக்கேஜா இருக்கும். ஸோ தட் இஸ் நோன் அஸ் பிக்சர் பேக்கேஜ். ஒரே பிக்சர் வந்து பேக்கேஜா இருக்கிறது தான் பிக்சர் பேக்கேஜ். ஸோ இந்த இமேஜை நீங்க கிராப் பண்ணி எங்க வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுல கண்ட்ரோலை கிளிக் பண்ணி நீங்க இதை நகர்த்திக்கலாம், இல்லை நார்மலாகவும் நீங்க மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த இமேஜ் எங்க இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணும் இமேஜ். ஸோ இதில் வந்து நீங்கள் என்னென்ன செட் பண்ண விரும்புறீங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செல்ஸில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட் டு பேக்கேஜ்னு ஆக்டிவேட் ஆகிருக்கும். ஸோ இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா இமேஜஸை ஆட் பண்ணலாம், இல்லைனா இன்னொரு நியூ விண்டோவை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். அதில் உங்களோட இமேஜஸை உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா கிளியர் லேஅவுட் கொடுத்தீங்கன்னா உங்களோட இமேஜ் கிளியர் ஆகிடும். ஸோ கண்ட்ரோல் Z கொடுத்து நான் மறுபடியும் பழைய பொசிஷனுக்கு வந்துடுறேன். ஸோ இந்த மாதிரி இதில் நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஸோ 6:7, 7:5, 8:10. ஸோ இந்த மாதிரி டெம்ப்ளேட் டிஃபால்ட் டெம்ப்ளேட் நிறைய இருக்கு. 4 wide. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்டை நீங்க வச்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கஸ்டம் 4x6னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுல என்ன அப்படின்னாக்கா உங்களோட இமேஜை நீங்களா செலக்ட் பண்ணிக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா நான் என்ன போடுறேன் அப்படின்னாக்கா கஸ்டம் 4 ஆப்ஷன் யூஸ் பண்றேன். ஸோ இங்க வந்து நம்மளோட இமேஜை நம்மளாவே சூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ லேஅவுட்ல பார்த்தீங்கன்னா கஸ்டம் பேக்கேஜ் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ கஸ்டம் பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட இமேஜஸை நீங்களாவே இதில் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட இமேஜை ஒன்று ஒன்றா கிராப் பண்ணி நான் இதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோட இமேஜ் வந்து எனக்கு வந்து சரியா தெரியல அப்படின்னா நீங்க கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி இதை மூவ் பண்ணியும் நீங்க வச்சுக்கலாம். ஸோ இந்த இமேஜ் எனக்கு வேண்டாம், அதுக்கு பதிலாக எனக்கு வந்து இந்த இமேஜ் இருந்தால் நல்லா இருக்கும்னா நீங்கள் இமேஜை ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிமா நீங்கள் இமேஜஸை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த டெம்ப்ளேட்ஸை சூஸ் பண்ணி உங்களோட இமேஜஸை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ அதே மாதிரி இதையும் அட்ஜஸ்ட் பண்றேன். ஸோ இங்க இந்த ரெண்டு இமேஜையும் நான் பேஸ்ட் பண்றேன். ஸோ இந்த மாதிரியும் நீங்க இமேஜஸை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க இமேஜஸை பேஸ்ட் பண்ணி நீங்க ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமும் நீங்க டிஃபால்ட் செட்டிங்ஸ்லாம் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் செட் பண்ணி எப்படியெல்லாம் பிரிண்ட் எடுக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.